காய் காய்க்கும், பூ பூக்கும், ஆனால் இலை இல்லை. அது என்ன? என்னடா அது? இலை இல்லாமல் ஒரு செடி, அது பூ வேற பூக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் சப்பாத்தி கல்லி. இன்றைய விடுகதை பார்ப்போமா? ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அதற்கு பிறகு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை தெரியும். அது என்ன? என்னடா அது? ஒரே மாயஜாலமாக இருக்கும் பொழுகுதே. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் தென்னை மரம். குண்டன் குழியில் விழுவான், குச்சியப்பன் தூக்கி விடுவான். அது என்ன? என்னடா அது? குண்டா இருப்பவனை குச்சியாக இருக்கிறவன் தூக்கி விடுவானா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் பணியாரம். குற்றம் செய்யாமலே குடிமி பிடிக்கிறான். அவன் யார் தெரியுமா? என்னடா அது? தப்பே செய்யலையா, ஆனால் குடிமி பிடிக்கிறாங்களாம். யாரா இருக்கும்? அதுதான் சவர தொழிலாளி. எங்கள் ஊர் இரும்பு, ஆனால் அது ஏகப்பட்ட தூரம் மிதக்கும். அது என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இரும்பு தண்ணியில் போட்டால் மிதக்குமா? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் கப்பல். எலும்பில்லாதவன் தான், ஆனால் வம்பில்லாதவன் அல்ல. அவன் யார்? என்னதா அது? எலும்பு இல்லையா, ஆனால் இவன் வம்பு இழுத்துட்டே இருப்பானா? யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் நம்மளுடைய நாக்கு. முள்ளுக்கட்டை, அதை தாண்டினால் இனிப்பு கூடும். அது என்ன? என்னது? முள்ளுக்கட்டையை தாண்டினா இனிப்பு கூடுமா? கண்டுபிடிச்சிங்களா? இது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் பலாப்பழம். காலால் மிதித்தால் காற்றாய் பறக்கும். அது என்ன? என்னடா அது? காலில் உதைச்சா ஐயோ எம்மான்னு கத்துவாங்களே தவிர இவன் காத்தா பறக்கிறானமே. கண்டுபிடிச்சிங்களா? இப்போ இல்லை, ஆனால் முன்னாடிலாம் இது இல்லாமல் எந்த வீடும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். அதுதான் மிதிவண்டி. இன்றைய விடுகதை பார்ப்போமா? வெட்ட வெட்ட வருவான், ஆனால் வெட்டினால் ரத்தம் வராது இவனுக்கு. அவன் யார்? என்னடா அது? வெட்டனா ரத்தம் வராதா? கிள்னாலே வந்துடும். யாரா இருக்கும்? அவன்தான் நகம். ஒரு காதை கொண்ட மனிதன் இவன். காது போனால் இவன் பெருமையும் போய்விடும். இவன் யார்? என்னடா அது? இருக்கிறதே ஒரே காது தான், அந்த காது வேற போயிடுச்சா? யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் ஊசி.